அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழில் தான் பேசுவேன். பரவாயில்ல தானேங்க. இப்போ கேரளா தலித் சக்லியர் மகாசபா இந்த இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் மகாசபா உடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிறவங்களும் மேடையில் அமர்ந்திருக்கும் மதிவண்ணன் என்னோட அண்ணன் மதிவண்ணன் அப்புறம் தோழர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறவங்களுக்கும் வணக்கம் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மதியண்ணன் வரலாறை பற்றி பேசுவார். அந்த வரலாறை நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த வரலாறு பற்றி அவர் பேசுவார். நான் ஜென்ரலாக நடக்கிறத ஜென்ரலாக சக்லியர்களை ஜென்ரலாக எப்படி நம்ம சக்லியராக பிறந்து சக்லியராக வளர்ந்து சக்லியராக சாக போகிறோம். இந்த வாழ்க்கையில் ஒரு 80 வருஷம் வச்சுக்கோங்களேன். அந்த 80 வருஷத்தில் 30 வயசுக்கு மேலே தான் நமக்கு சக்லியர்னா தெரியுது. 20 வயசுக்கு அப்புறம்லாம் தெரிஞ்சிருதில்ல. 20 வயசுக்கு முன்னாடிலாம் நமக்கு சக்லியர்லாம் தெரியாது. அதனால் 20 வயசுலேருந்து ஒரு 80 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 வருஷம் காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை போயிட்டு இருக்கிற திசையை பார்த்து ஒரு 2-3 வார்த்தைகள் மாத்திரம் அந்த 40 வருஷத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒன்றே சொல்ல விரும்புவது என்னவென்னா சாதி ஒழியாது. நீங்கள் இருக்கிற 50 வருஷத்தில் சாதி ஒழியாது. சாதி ஒழியும் அப்படின்னு கனவு காண வேணாம். அந்த கனவுக்குள்ளே நீங்கள் விழுந்துட வேண்டாம். என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, இருக்கக்கூடிய சிறு காலத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு 50 ஆண்டு காலத்தில் நம்மளுடைய உரிமைக்காக நம்மளுடைய சமூகத்தில் வாழக்கூடியவங்களுக்கு உரிமைக்காக, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது என்னன்னு தெரில, உரிமைக்காக போராடணும். அதுவாக நம்ம வாழ்க்கையாக தான் இருக்கும். இப்போ நான் சாதி ஒழியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? சாதி ஒழியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் முக்கால்வாசி படித்தவங்க தான் காரணம். இந்த படித்தவனுங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு சாதி ஒழியாது. அப்புறம் இந்த அரசியல் கட்சிக்காரங்க என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், சாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாதி ஒவ்வொரு வீட்டில் இருக்குது. அது நம்மளுடைய நான் சக்லியர்னு சொல்லிக்கிறேன், மன்னிக்கணும். நான் சக்லியர் இந்த இடத்துல உபயோகப்படுத்திக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் சக்லியர்னு உபயோகப்படுத்த மாட்டாங்க, அவங்க அருந்ததியர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுங்க, சக்லியர்ன்றது தோட்டின்னு கூட சொல்லுவாங்க. இந்த தோட்டியோட மகன் தகலியன் நாவல் எழுதியிருக்கிறது தோட்டியோட மகன். இவங்களை சக்லியர், தோட்டி, இந்த பல விதமான பேர்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சாதி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால், எப்பவுமே சாதி வெளியே இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, சாதி டாய்லெட்டில் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே டாய்லெட் கிடையாது. வேறு எங்கேயுமே சாதி இல்லை. வேறு எங்கேயுமே இல்லைன்னா டாய்லெட்டு தான் சாதி. அங்கேருந்து தான் சாதி பரவுது. எப்படி சாதி பரவுதுன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். எல்லா சமூகத்துலேயும் ஒரு சமூகம் மேல் சாதிக்காரனாகவும் இன்னொரு சமூகம் கீழ் சாதிக்காரனாகவும். இந்த மேல் சாதிக்காரனாகவும் இருக்கிறத நான் பறையர்களையும் சொல்கிறேன், அருந்துகளையும் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள்களில் இருக்கக்கூடிய 3 சமூகம், பறையர், பள்ளர், அருந்ததியர் அதிகபட்சமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய சமூகங்களும் இருக்குது. இந்த 3 சமூகங்களுக்குள்ளேயும் வேறுபாடுகள் இருக்குது. என்ன வேறுபாடுகள்னா, யார் பெரியவங்க யார் சிறியவங்கன்றது. அதில் பல்லர்கள் நாங்கள் பெரிய ஆளுங்க, தோட்டி வேலை செய்கிறவங்க தான் சிறிய ஆளுங்கன்னு சொல்கிறது. பிராமணர்களுக்கும் தலித்துகளை பார்க்கும்போது பெரிய தோல் வேலை செய்கிறவங்கலாம் சொல்கிறதில்ல. பிராமணர்களையும் தலித்துகளை பார்க்கும்போது தோட்டி வேலை செய்கிறவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தலித்துகளோட எழுத்தாளர்களை பார்த்தீங்கன்னா கூட அவங்க நம்மளை தான் பயன்படுத்துகிறாங்க. தோட்டி வேலை செய்கிறோம் பாருங்கள், சக்லியர்கள் எப்படி சக்லியர்னு சொல்கிறதில்ல, அந்த இடத்துல தலித்துகளும் பயன்படுத்துவாங்க. அதனால் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் மலத்தை அள்ளிட்டு இருக்கிற பெண்களையோ ஆண்களையோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தலித்துகளுடைய நிலைமை இந்த அளவுக்கு பாவமாக இருக்குன்னு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மெஷினை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. நான் சின்ன கருத்து மாதிரி சொல்கிறீங்க, அதில் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அப்போ மெஷின் கொண்டு வரலான்னு சொல்லி அந்த தோட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அருந்துகளுக்கு மேலே கொண்டு வரதுக்கு மெஷின் கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் டாய்லெட்டே கிடையாது. இப்போ எதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாரும் மலத்தை அங்கே கலைக்கிறாங்க?
ரயில்வே ஸ்டேஷன்ல ஏன் மலத்தை கலைக்கிறாங்கன்னா ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம். அதனால தான் ட்ரெயின்ல வந்து நீங்க உபயோகப்படுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது போய் ஆக்சுவலா என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, ஒன்று வந்து அது பிளாக் பண்ணிக்கலாம்னு சொல்லி வைங்க. ஆனால் முக்காவாசி ட்ரெயின் யூஸ் பண்ணப்படுறது அந்த இடத்துல மாத்திரம் ட்ரெயின் நின்றுட்டு இருக்கிற பொழுது பயணிகள் மாத்திரம் அல்லாமல் பயணிகளை பார்க்க வந்துட்டு இருக்கிறவங்களும் அதை பயன்படுத்துறதுனால தான். ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் டாய்லெட் கிடையாது. அது இங்கே மாத்திரம் கிடையாது. ஏன் டாய்லெட் கிடையாது? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அரசாங்கம் கொடுக்குற வீடுகளில் டாய்லெட் கிடையாது. டாய்லெட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டாய்லெட் இல்லைன்னு சொல்லும்போது டாய்லெட் அரசாங்கத்தினுடைய வீட்டு பட்டாக்களில் டாய்லெட் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரை லெட்டின் மாதிரி பக்கத்தில் நம்மளை வச்சு, மேல் சாதிக்காரனாக இருந்தானா ட்ரை லெட்டின் மாதிரி வச்சு நம்மளை வச்சு அள்ள சொல்லுவாங்க. அந்த அல்ற தொழிலுக்கெல்லாம் விட்டுடலாம். நான் முதல்ல இந்த டாய்லெட்டை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கை, எங்கள் அம்மா எங்கள் அப்பா இன்னமும் டாய்லெட்டில் தான் வேலை செய்கிறாங்க. ஒரு 30 வருஷமாக என்னை பெற்று என்னை நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய தாயும் தந்தையும் இன்னமும் தோட்டி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னா இந்த டாய்லெட்டை தான் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். எனக்கு என்னென்னா, எங்கள் அம்மா வந்து நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் சம்பாரிச்சு போடலாம். ஆனால் எனக்கு அது வந்து முக்கியம் தெரில. ஆனால் என் சமூகம், இந்த டாய்லெட் வேலை செஞ்சுட்டு இருக்கிற சமூகம், இந்த சமூகத்தில் என்னால் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்ற ஒரே நோக்கத்தில் தான் இதை பற்றி பேசுகிறேன். அதனால் டாய்லெட் வந்து நமக்கு ஒரு இதயம் மாதிரி. உங்களை தோட்டின்னு சொல்லும் போது எங்கேருந்து பேர் வருதுன்னு சொல்லி கேட்டால் டாய்லெட்லேருந்து தான் பேர் வருது. இப்போது இந்த இந்தியா முழுக்க நான் பேசக்கூடியது வந்து கேரளா மாத்திரம் கிடையாது. இந்தியா முழுக்கமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வீட்டுகளையுமே டாய்லெட் வந்து எப்பவுமே வெளியே தான் கட்டியிருப்பாங்க. அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் கட்டியிருப்பாங்க. கட்ட வேண்டிய இடத்துல இருந்ததுன்னா துப்புரவு வேலை செய்கிறவங்களுக்கு டாய்லெட்டை கட்டி கொடுத்தது கிடையாது அரசாங்கம். ஏன்னு சொல்லி கேட்டால், இந்த நாட்டில் மனித உடல் வந்து எப்படி கணக்கெடுக்கப்படுகிறது என்றால், மனித உடல் வந்து அப்போ மனித உடல் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, ஹிந்துயிசம்ல மனித உடல் பார்க்கப்படுகிறது வந்து ஒரு பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித உடல் தூய்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய். அதுதான் முழுக்க நடக்கிற பொய். மனித உடல் வந்து என்னைக்குமே இருக்கக்கூடிய இந்த ஹிந்துயிசம்ல, நான் ஹிந்துயிசம் தப்பு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, சாதி உடப்புல, இந்த சாதி கட்டத்தில் மனித உடல் வந்து எப்பவுமே தூய்மையாக இருந்ததே கிடையாது. அதனாலதான் உங்களை எப்பவுமே குளிக்க சொல்லுவாங்க. குளிக்க சொல்றது மாத்திரம் இல்லாம நிழலுப்பட்டாலும் குளிக்கணும், தொட்டாலும் தீட்டு, பார்த்தாலும் தீட்டுன்றது எல்லாமே எப்ப பார்த்தாலும் தீட்டாவே இருக்கும் உடம்பு. அந்த தீட்டை கலைக்கு தான் நீங்க எப்பவுமே குளிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, கோயிலுக்குள் அது உடம்பு மாத்திரம் தீட்டு கிடையாது. உடம்புக்குள்ள நீங்க சாப்பிட்ற உணவும், மலம் கலைக்கக்கூடிய மலமும், நீங்க யூரின் பாஸ் பண்ற யூரினும் எல்லாமே தீட்டுன்னு தான் நினைக்கக்கூடிய சமூகம் தான் இந்த சாதி சமூகம். இந்த சாதி சமூகம் அதனால என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டா, நீங்க மலத்தையும் கழிக்க கூடாது, யூரினும் பாஸ் பண்ணக்கூடாது. அப்படி பாஸ் பண்றதா வீட்டில் மாத்திரம் தான் பாஸ் பண்ணணும். அதனால டாய்லெட் எங்கேயும் கட்ட மாட்டாங்க. அப்ப எவன் பண்ணுவானா, ரோட்ல போய் ஒண்ணு கடிச்சிட்டு போவான், தெருவோரத்தில் போய் கக்கூஸ் பண்ணிட்டு போவான். இதை யார் கழுவுவாங்கன்னு சொல்ல, இந்த சமூகம் இருக்கு, இந்த சமூகம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. அப்போ உடம்பு வந்து இன்னொரு விஷயம் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இந்த உடம்பு வந்து தூய்மை இல்லைன்னு சொல்ற உடம்பு வந்து நம்ம சமூகத்துல, நம்மளுடைய சாதி சமூகத்துல, ஒண்டி வீரன் பரம்பரையிலையோ இந்த நிறைய கதைகள்ல, நீங்க முப்பாட்டன் தாத்தா பாட்டிமார்கள் கதைகள்ல பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்க கதைகள் என்ன கதைகள் சொல்லி கேட்டா, முன்னோர்களுடைய தான் நம்ம கடவுளாக வழிபடுவோம். இப்ப தாத்தா அம்மா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள தான் நம்ம கடவுளாக வழிபட்டு இருக்கோம். இப்போட நிறைய இந்த முனீஸ்வரன் சொல்றது எல்லாமே கடவுள்களை பார்த்திக்கும் போது, இப்ப நாங்க வந்து ஒண்டி வீரன் பக்கம் நாங்க போவோம். அது வேற ஏதோ சாமி இருக்கு, அந்த சாமி பேரை மறந்துட்டு. ஆனா எல்லாமே உயிரோட வாழ்ந்து இறந்தவங்களை தான் நாங்க சாமியை கும்பிட்டவங்க. ஆனா இந்த சாதி சமூகத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை தொட்டாலே தீட்டு, பார்த்தாலும் தீட்டு, அதை கழிக்கிறதுக்கு 18 நாள் ஆகும்னு சொல்றாங்க. இதனால என்னன்னு சொல்லி கேட்டா, இந்து மதத்துல, அதாவது சாதி சமூகத்துல, இந்த சாதி சமூகத்துல உடல் வந்து என்னைக்குமே தீட்டாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த தீட்டாக பார்க்கப்பட்டனால மலம் கழிக்கிறதையும் தீட்டா தான் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த மலத்தை கழிக்கிறதுனால தீட்டா பார்த்தாங்களா, மலத்தை தீட்டா பார்த்தாங்களா, இல்ல கழுவுறவங்களுக்கு தீட்டா பார்த்தாங்களான்றது இரண்டாவது கேள்வி. இப்ப நான் மலத்தை வந்து தீட்டா பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டேன், யூரின் கழிக்கிறதையும் தீட்டா பார்க்கறேன்னு சொல்லிட்டேன், உடம்பையும் தீட்டா பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. இப்போ இது ரெண்டையும் தீட்டா பார்க்கறேன்னு சொல்லிட்டோம். பின்னாடி இப்போ ஒவ்வொரு நான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் அதுக்கு பின்னாடி வரேன். இப்போ ஒவ்வொரு வீட்லையும் பார்த்துட்டிங்கன்னா டாய்லெட் நீங்கள் கட்டுறீங்க. ஓகே, சாதி படிநிலையில் மலத்தை தீட்டா பார்க்குறாங்களா இல்லை சாதியை தீட்டா பார்க்குறாங்களா? இப்போ தோட்டி ஆள் தீட்டா பார்க்கப்படுறாங்களா இல்லை மலத்தை தீட்டா பார்க்கப்படுறாங்களான்றதை இரண்டாவது கேள்வியை நான் போடுறேன் உங்களுக்கு. இதனால் வரைக்கும் நமக்கு சொன்னது என்னவென்னா படித்தவங்களும், நம்ம சமூகத்திலேருந்து வந்த படித்தவங்களும் மற்ற தலித் சமூகம், நம்ம சமூகம் அல்லாத தலித்தவர்கள் இருக்கக்கூடியவங்களும் சொல்லது என்னன்னு சொல்லி கேட்டா, நம்ம தோட்டி வேலை செய்யறனால தான்
நம்மளை தீண்டாதவங்கள பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து உங்களுக்கு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்னா, தோட்டி வேலை செய்யும் போது நம்மளை தீட்டா எவனும் பார்த்தது கிடையாது. தோட்டி வேலை செஞ்சு முடிச்சு நம்ம என்னைக்கு அந்த வேற துணியை போட்டு சொந்தக்காரன் வீட்டுக்கு போறோமோ, என்னைக்கு அவன் கேட்கறான், வேற சாதிக்காரன் கேட்கறானோ, நீ எந்த சாதின்னு சொல்லி கேட்கும்போது என்ன தொழில் செய்யறேன், அப்பதான் நமக்கு தீட்டு தெரியுது. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, செய்யற தொழிலை வந்து எப்பவுமே குறை சொல்லாத ரவி, குறை சொல்றதுக்கு நான் விட மாட்டேன். அதே சமயத்துல செய்யறவங்கள இழிவா பேசுறாங்க பாரு, அதை நீ விடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல எப்பவுமே இந்த நம்ம தோட்டி வேலை செய்யறவங்களை பத்தி பேசும்பொழுது என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டா, இவங்க மலத்துல வேலை செய்யறனாலதான் தீட்டா பார்க்கப்படுறாங்க. இப்ப பாத்துங்க, 90ஆம் நூற்றாண்டு, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல டாய்லெட் வந்த பின்னாடி, அதாவது செப்டிக் டேங்க் வந்த பின்னாடி, வாட்டர் கிளாசெட், இந்த வாட்டர் எல்லாம் வந்த பின்னாடி டாய்லெட் போது கொஞ்சம் சுத்தமாக இருந்தது. நீங்க வந்து கையில அள்ளி கிளீன் பண்ணக்கூடிய மலத்தை ஒரு பக்கம் விட்டுருங்க. அது வந்து ரீசன்ட் பினாமினன் கூட சொன்னா கூட, இந்த டாய்லெட்ல கிளீன் பண்றாங்க இல்லைங்களா, டாய்லெட்ல தண்ணி ஊற்றி ஃப்ளஷ் ஆகி போகும் இல்லைங்களா, இப்போ அந்த கிளீன் பண்றதை பத்தி எடுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தை எடுத்துங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தை எடுத்துங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தண்ணி இல்லாம ட்ரைலெட்டின்ஸ் இருந்தப்போ, மலத்துல கையில் அழுந்தப்போ ஓகே இவங்களை தீட்டா பார்த்தாங்கன்னு சொல்லிக்கலாம். இப்போ என்ன, இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி தொழில் யாரும் பண்றதில்ல. இருக்குது, மறைமுகமா இருக்குதான, லார்ஜா அரசாங்கமும் நிராகரிக்கிறது, மக்களும் நிராகரிக்கிறாங்க. அந்த மாதிரி நிராகரிக்கும் பொழுது இன்னமும் ஏன் சக்லியர்களா பார்க்கப்படுறாங்க, அதுன்றத ரெண்டாவது கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, முன்னாடி நம்மளை எப்படி பார்க்கறாங்கன்னு சொல்லி கேட்டா, அவங்க பேல்ற கூட பீய விடவும் அதை கழுவுற மக்களை தான் பீயா பார்த்தாங்க. அதாவது டாய்லெட்டை வந்து என்னைக்கு எதுக்காக பின்னாடி கட்ட சொன்னாங்க, வீட்டுக்கு பின்னாடி கட்ட சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டா, நீங்க பின்னாடி கட்டுங்க, அதனால மழை கழுத்துனீங்கன்னா ஸ்மெல் வரும் வீட்டுக்குன்னு சொல்றதுக்காக கிடையாது. அரசாங்க ரூல் படி, அரசாங்க பில்டிங் ரூல் படி டாய்லெட்டை வந்து நீங்க கண்ணுக்கு மரவுல கட்டணும். ஏன்னு சொல்லி கேட்டா, அவன் கிளீன் பண்றவன் கண்ணு வந்து நம்ம படக்கூடாது. அதுக்கு தான் வீட்டுக்கு மரவுல கட்டணும். ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கும் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கும் என்ன ரூல்னா, நீங்க டாய்லெட்டை வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டினீங்கன்னா அந்த வீடை வந்து ஜப்தி பண்றது கூட அரசாங்கத்துக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் பில்டிங் ரூல்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ். அதனால நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, இந்த மலையாளி வீடுகள்ல டாய்லெட் என்னைக்குமே சைட்ல கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி கட்டியிருப்பாங்க. இன்னமும் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல்ல பாத்துங்க, கீழே கட்டியிருக்கிற டாய்லெட் இந்த பக்கம் கட்டியிருக்காங்க. இன்னமும் கேட்டுங்க, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் அப்புறம் பெரிய பெரிய இடங்கள்ல டாய்லெட்டே கட்ட மாட்டாங்க. இப்ப இதனால என்னன்னு சொல்லி கேட்டா, டாய்லெட் பின்னாடி கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கலக்கிற மலத்துக்காக கிடையாது, அதை கழுவக்கூடிய மக்கள்னாலதான், அந்த மக்களை பார்த்தாலே தீட்டு அப்படின்றனாலதான். இப்ப அதை எப்ப நீங்க ஒழிப்பீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. இது இப்போ இருக்கிற தலித் மூவ்மெண்ட்ல அந்த ஒரு எண்ணத்தையே பார்க்கறது கிடையாது. இப்ப நான் சொல்ற டாய்லெட் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், நீங்க கேட்கும்போது பர்சனலா கேட்டுங்க. ஆனா டாய்லெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆர்கிடெக்சர்ல சாதி வந்து ஒரு வீட்டுக்குள்ள எப்படி சாதி நுழையுதுன்றது இந்த சாதி இதுல தான் நுழையும். இங்க கேரளா சமூகத்துல வந்து நீங்க இந்த ரப்பர் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்ல தலித்துகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஃபியூடல்ல இருக்கும் நாயரோ நம்பூதிரியோ வச்சிருக்கிற வீட்டுல அவனுக்கு எப்படி அவன் குடும்பத்துக்கு சாதி சொல்லி தருவானா, அங்க வந்து பிள்ளையாவும் பறையாவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவனை தொடக்கூடாது, தீட்டக்கூடாது, நீ பின்னாடி பக்கம் வந்து சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்க. இது வந்து டாய்லெட் இல்லாத வீட்டுங்கள்ல. டாய்லெட் இருக்கிற வீட்டுல அவன் தோட்டிக்காரன் வருவான், தோட்டிக்காரன் வந்து கிளீன் பண்ணுவான்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்குறது டாய்லெட் தான். எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலயுமே. கேரளா வந்து ஒரு மலை பிரதேசம்ன்றனால நீங்க வந்து டாய்லெட் இல்லாம வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா எல்லா நிலப்பிரதேசத்துல, நம்ம தமிழ்நாடு இருந்தாலும் சரி, ஆந்திரா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா இந்தியா முழுக்கம் இருக்கக்கூடிய நாட்டுல டாய்லெட்டை வந்து என்னைக்குமே வீட்டுக்கு பின்னாடி தான் கட்டினாங்க. பெரிய பெரிய ஆளுங்க படிச்சவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க சின்ன வயசுல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த கூட்டுறவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு தான் சொல்லி அவங்களுக்கு சாதி வந்து உள்படுறது. அதனால இந்த டாய்லெட்டை வந்து நம்ம உடைக்கணும். இப்ப இந்த டாய்லெட்டை உடைக்கணும்ன்றது இன்னொரு விதமா பாருங்க. இந்தியாவில் கோயில்களில் டாய்லெட்டே கிடையாது. அது கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்துங்க. டாய்லெட்டே கோயில்களில் கிடையாது. சட்டப்படினா கோயில்கள் இப்போ வந்து கட்டாயத்துக்காக 2-3 டாய்லெட்டை வைப்பாங்க, மற்றபடி டாய்லெட்டை வைக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, எங்கே போய் நீங்கள் கக்கூஸ் பண்ணாலுமே கிளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு. அதனால தான் அந்த சட்டமே அந்த ஒரு நோக்கம் இருக்கு. அது ஹிந்து கல்ச்சர்ல இருந்து வரது, அதாவது சாதி சமூகத்தில இருந்து வர்றது ஒன்று. இப்போ இந்த சாதி சமூகத்தில் மலையாளி ஐடென்டிட்டி, தமிழ் ஐடென்டிட்டி, ஏன் தலித்துகள் வந்து இதை வேற விதமாக பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, மலையாளி ஐடென்டிட்டி, தமிழ் ஐடென்டிட்டி, மராட்டி ஐடென்டிட்டி, அப்புறம் ஹிந்தி ஐடென்டிட்டி,
இந்த லிங்குஸ்டிக் நேஷனலிசம் சொல்லி மொழி சார்ந்து அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிற மொழி தேசியவாதிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும், ஆந்திர பிரதேஷ், இங்க கேரளாலையும். கேரளால பாத்துட்டீங்கன்னா தலித்துகள்ல நாயர்ஸ் இருப்பாங்க, நம்பூதிரிஸ் இருப்பாங்க, பறையாஸ் இருப்பாங்க, புலையாஸ் இருப்பாங்க. இவனுங்க எல்லாருமே சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா மலையாளம் சொல்லிட்டீங்கன்னா இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவானுங்க. அதுல சக்லீர்ல சேர்த்தவே மாட்டானுங்க இவனுங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, பறையர்களோட எழுத்தாளர்கள், இங்க இருக்கக்கூடிய புலைய எழுத்தாளர்கள், ஒரு சமார், செருமன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற தலித் எழுத்தாளர்கள் இது வரைக்குமே தலித் என்னாலே இந்த மொழி, இந்த மாநிலத்தில் பேசக்கூடிய மொழி, அவன் தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலித்துன்னு சொல்லப்படுது. அதே தான் தமிழ்நாட்டிலையும் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் பேசுறவங்களுக்கு தான் சாதி எஸ்சி சர்டிபிகேட் கொடுக்கணும், எஸ்சி கேட்டகரி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மைக்ரேஷன் கேட்டகரியில கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மொழி சார்ந்த அரசியல் வரும் பொழுது தமிழ் மொழியும் மலையாள மொழியும் இந்த மராட்டி மொழியும், இந்த மராட்டிலையும் நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை இங்க மாத்திரம் கிடையாது. அதுவும் தெரிஞ்சுக்கங்க. சக்லீர்கள் இங்க இருக்கிறவங்க மாத்திரம் நீங்க ஃபேஸ் பண்ணல. இது எல்லாம் இந்த இந்தியா முழுக்க இருக்கிற அருந்தர்களாக தோட்டி வேலை செய்யக்கூடிய அத்தனை சமூகமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை இது. மகாராஷ்டிரால பாருங்க, இன்னொரு கூத்து என்னன்னா, இது தலித் சமூகத்தில் நடக்கிறது. இந்த 4 மாநிலத்தை எடுத்துங்க ஒரு எடுத்துக்காட்டு. தெலுங்கு பேசுற ஆந்திர பிரதேசம், இந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் ஆந்திரா. சரிங்களா? ஆந்திரா வந்து தெலுங்கு பேசக்கூடிய மாநிலம். அது ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இப்பத்துக்கு அது வேண்டாம். தெலுங்கு பேசக்கூடிய மாநிலம் ஆந்திரா, தமிழ் பேசக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, மலையாளம், அப்புறம் கர்நாடகா, கர்நாடகா. ஆனா தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க தோட்டி வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுறவங்க அந்த கேரளாவிலும் இருக்கிறாங்க, தமிழ் பேசுறவங்க இருக்கிறாங்க. நம்ம லாஜா வச்சுக்கலாம், தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. அதே இது கர்நாடகாலையும் தெலுங்கு பேசுறவங்களும் தமிழ் பேசுறவங்களும் தோட்டி வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆந்திர பிரதேசில் தெலுங்கு பேசுறவங்க தோட்டி வேலை செய்யறது கிடையாது. இது வந்து அரசாங்க சட்டப்படி நான் சொல்றேன். இதை வந்து MRPS என்ற மாதிகா தண்டோரா மூவ்மெண்ட் ஒரு சப் கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் கொண்டு வந்தது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரெல்லிஸும் மேத்தர்ஸும் தான் தோட்டி வேலை செய்யறாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய, அந்த மாநிலத்தில் சொல்லக்கூடிய தமிழர்களோ மலையாளிகளோ இந்த தோட்டி வேலை செஞ்சது கிடையாது அவங்களுடைய எண்ணத்துல. இப்ப தோட்டி வேலை செஞ்சு தோட்டி வேலை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தோட்டி வேலைனால தான் நம்மளை வந்து வேற தீண்டத்தகாதவர்களா பாக்குறாங்களா அப்படின்னா, இந்த தோட்டி வேலை செய்யறான் அதனாலதான் இவனை வந்து ஒதுக்குப்புறமா பார்க்கணும், இவனை வந்து இந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக இவனை பார்க்க கூடாதுன்றனால பாக்குறாங்களா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. என்ன சொல்லி காரணம் சொல்லி கேட்டா, தோட்டி இந்த வேலையை, இந்த துப்புரவு செய்யக்கூடிய வேலை வந்த காலமே இந்த பிரிட்டிஷர் ஆட்சி காலத்துல. அவங்களை குற்றம் சொல்லாதீங்க. பிரிட்டிஷர் ஆரம்ப ஆட்சி காலத்துல சிட்டிஸும் டவுன்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது, ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது, இந்து சாதி இந்துக்கள் வந்து சானிடேஷன், அதாவது ஒரு முனிசிபாலிட்டியை கட்டும் போது, நீங்க ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஒரு வீடு கட்டும் போதோ, ஒரு முனிசிபாலிட்டி கட்டும் போதோ உங்களுக்கு டிரைனேஜ் பிளான் இருக்கணும். இந்த டிரைனேஜ் பிளான் மூலியமா இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முனிசிபாலிட்டி பிளான்ல ரோடு கட்டினாங்க, வீடு கட்டினாங்க, ரயில்வே தண்டவாளம் போட்டாங்க. ஆனா டாய்லெட் பிளானே இருந்தது கிடையாது, முனிசிபாலிட்டியில இருந்த டிரைனேஜும் கிடையாது. அது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இதை பத்தி பேசுறாங்க. ஆங்கிலேயர்கள் இதை பத்தி பேசும்பொழுது அவங்க சாதி இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பணம் இருந்தும் அவங்க கட்டல. இப்ப நீங்க அப்படியே யோசிச்சுக்கங்க, எத்தனை பணம் இருந்து, எத்தனை கோடி இருந்தும் இன்னமும் ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் வந்து இன்னமும் நம்ம மலத்தை வந்து கீழே தான் கழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இது என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, ஏதோ ஒரு சமூகம் இதை செய்யறதுக்காக இருக்கு, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுனாலதான். இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க வந்து புலையாஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய கேரளா வரலாறுல பாத்தீங்கன்னா, கேரளா வரலாறுல வந்து புலையாஸ் எல்லாம் ஒன்னு கூடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய மிராசுதார்கள், நான் தமிழ்ல சொல்றேன், இவங்க வந்து மிராசுதார்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஃபியூடல் லார்ட்ஸ் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லி அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது முனிசிபாலிட்டியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைப்படுது இவங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்றனாலதான் வெளியிருந்து மக்களை கூப்பிட்டு வந்தாங்க. இது இங்க மாத்திரம் நடக்கல, டெல்லியில நடந்தது, வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது, மகாராஷ்டிரால நடந்தது. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, மகாராஷ்டிரால தோட்டி வேலை செய்யக்கூடியவங்க வந்து ஹிந்தி பேசுற மக்கள். அது எங்க இருந்து வந்தாங்கன்னா, நார்த் இந்தியால இருந்து வந்தவங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ரெக்கார்ட் சொல்லுது. அந்த நார்த் இந்தியன் வந்து குஜராத்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் குஜராத் மாநிலத்தில் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அப்போ இது என்னன்னா, ஓகே, அப்போ குஜராத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, குஜராத்தில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன, பாம்பே முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா,
இவங்க எல்லாருமே மேல இருந்து வந்தாங்க அப்படின்றாங்க. மேலன்றத குஜராத்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது குஜராத்னு சொல்றாங்க. குஜராத் கவர்மெண்ட் என்ன ரெக்கார்ட் சொல்லுதுன்னா கீழ இருந்து வந்தாங்கன்னு சொல்லுது. இப்ப நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, இப்ப உங்களை எல்லாம் தமிழர்னு சொல்றாங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டில் நம்மளை ஏத்துக்கிறாங்களான்றது அங்கேயும் ஏத்துக்கிறது கிடையாது. இப்ப தெலுங்குல நம்ம ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டா அவனும் ஏத்துக்கிறது கிடையாது. சரி, கர்நாடகாவில் நம்மளை ஏத்துக்கிறாங்கன்னா அங்கேயும் ஏத்துக்கிறது கிடையாது. இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா சாதியில தான் இருக்கு. இந்த சாதி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா, நம்ம இமேஜின் பண்ணக்கூடிய, நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய மொழி சார்ந்த தேசியம், அதுலதான் நம்ம இந்த மொழி சார்ந்த தேசியமாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் வந்து மொழி சார்ந்த தேசியமாக பிரிக்கப்படுகிறது. அது பிரிக்கப்படும் போது ஒரு மொழி எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கணும்னு சொல்லி இமேஜின் பண்ணும்போது, அது நினைச்சு பார்க்கும்போது, அந்த மொழியில தோட்டி வேலை செய்யறவன் இருக்கக்கூடாதுன்றதுதான் மொழி சார்ந்த அரசியல். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மலையாளி இமேஜினேஷன்ல, நான் சொல்றது வந்து உங்களுக்கு மலையாளிஸ் உங்களுக்கு புரியும், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஏன்னா மலையாளிஸ்ல இருக்கிறவங்க நாயருக்கும் நம்பூதிரிக்கும் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் அவனும் தெரியாது, சரிங்களா? ஆனா அவன் வீட்டு கக்கூச மாத்திரம் கிளீன் பண்றவன் தமிழன் தெரியும். அது எதுல இருந்து வருதுன்னு சொல்லி கேட்டா, மலையாளிஸ்னா சுத்தமானவன், பியூரிட்டியானவன், ஹிந்துவா இருந்தவன், ஆனா வெளியிருந்து வந்து கிளீன் பண்ணவன் தமிழ் ஆளு. அது தமிழ்ன்றது தோட்டி வேலை செய்யறவன. அதாவது என்ன இமேஜினேஷன்னா, ஒரு லிங்குஸ்டிக்ஸ் மாநிலமா இருக்கும் பொழுது, அந்த மாநிலத்தை பிரிக்கும் பொழுது, ஒரு லிங்குஸ்டிக்ஸ் மாநிலத்துல இந்த தோட்டி வேலை செஞ்சவங்கள எங்களுடைய சமூகம் இல்ல, நாங்களும் அந்த வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த இது. அது ஒண்ணு. இப்ப நம்ம வந்து இப்போ இந்த பக்கம் தோட்டி வேலை செய்யறவங்க இப்போ நீங்க இதுல உங்களுடைய முக்காவாசி இந்த உங்களுடைய பிரச்சனை, அதாவது ஒரு அரசியல் பிரச்சனையா இருக்கக்கூடிய அருந்தல் பிரச்சனைய, கேரளா இருக்கிற அருந்தலுடைய பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. மற்ற மாநிலத்தில் அருந்தல் பிரச்சனை அந்த தோட்டி வேலை செய்யக்கூடியவங்க ஃபேஸ் பண்ணுமே, நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை ஒரு நூதனமான பிரச்சனை. அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா, நீங்க இன்னும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க அது பண்றதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் பேசுறதுக்கும் ஆள் கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்கிற தமிழ் பேசிக்கொண்டிருக்கிற அருந்தர்கள், அதாவது சக்லியர்கள், இங்க இருக்கிற மலையாளிஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மலையாளி தலித் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, இவனுங்களை வந்து அவனுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்குவானுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சக்லியர் என்ன நினைச்சுக்குவானுங்கன்னா, இவனுங்களுக்கு நமக்கு சம்பந்தம், அவனுக்கு கேரளா போயிட்டானுங்க, கேரளா இருந்து பாத்துக்குவானுங்க. இவன் இப்ப எவன் நம்மளை பார்க்க போறான்? அதுதான் பிரச்சனை இப்போ. ஏன்னு சொல்லி கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிற சக்லியர்கள் மாத்திரமல்ல, தலித் தலைவர்கள் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தமிழ் பேசுறவன் தான் தலித்துக்காரு. ஆனா அதே பறையன் எடுத்துக்குங்க, எங்க போனாலும், மும்பை போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவங்க கூட்டுக்குள்ள சேர்ந்துக்கிறாங்க. நான் தப்பு சொல்லல, நான் அவன் இருக்கட்டும், அவன் எப்படியோ இருந்துட்டு போட்டும். ஆனா கூட இருக்கிற சாதி, அதாவது கூடவே ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மள அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாமே பண்றான். அட்லீஸ்ட் நம்மள அட்லீஸ்ட் ஏத்துக்கலாம் இல்லைங்களா? அதை கூட பண்ணிக்க மாட்டான். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அதனால இப்ப என்ன உங்களுடைய பிரச்சனை வந்து எப்படி நூதனம் சொல்லி கேட்டா, மொழிவாரி தேசியம் பிரிச்சாங்க. ஆக்சுவலா இது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா, இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். மொழிவாரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, தலித் தலைவர்கள், அவர் பேர் வந்து கேலிக்கட் யூனிவர்சிட்டியில, காசர்கோடு யூனிவர்சிட்டி ஆஃப் காசர்கோடுல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, அதுல ஒரு ப்ரொஃபசர் தலித் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து மலையாளி தலித் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி கம்பைல் பண்றாரு. அந்த மலையாளி தலித் இன்டெலெக்சுவல் ரைட்டிங்ஸ்ல சக்லியர் இருந்ததே கிடையாது. ஓகே, உங்களை பத்தி விடுங்க, சக்லியர்கள் இருந்ததில்ல, தலித் இமேஜினேஷன்ல, தலித் லிட்ரேச்சர்ல இருந்ததே கிடையாது. நீங்க இல்லவே இல்லை. ஆக்சுவலா சொல்லப்போனா உங்களோட இது வந்து கோபால் குருன்னு ஒரு மேதாவி சொல்லுவார், நீங்க எல்லாம் இருக்கிறது ஜட மாதிரியே தான் இருக்கிறீங்க, இருக்கிற நடமும் இல்ல, அட்ரஸும் கிடையாது, எவனும் உங்களை பாத்துக்கிறதும் கிடையாது. தலித்துக்காரனும் ஏத்துக்கிறது இல்ல, மலையாளிஸ் உங்களை பத்தி ஏத்துக்கிறாங்களா, ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லி கேட்டா மலையாளிஸே ஏத்துக்கிறது கிடையாது. இப்போ அரசாங்கம் ஏத்துக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா, அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, மொழிவாரி தேசியம் பிரிச்ச பொழுது வேற மொழி பேசிக்கொண்டு இருக்கிற மக்களை வந்து மைனாரிட்டி ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஸ்கெடியூல்ல போட்டுட்டு அவங்களுடைய மொழியை வந்து பராமரிக்கிறதுக்காக அவங்களுக்கு செப்பரேட் இன்ஸ்டிடியூஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அப்படி சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொழிவாரி தேசியம் பிரிச்சப்போ அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. சட்டத்தை கொண்டு வந்து எல்லா பாப்புலேஷனை பார்க்கும் பொழுது, ஓகே இந்த பாப்புலேஷன் தமிழ் பேசிட்டு இருக்காங்க, ஆனா இந்த தமிழ் பேசுற சமூகம் சக்லி சமூகம், இந்த சமூகம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் சமூகம். அதனால இவங்களை மொழிவாரிய மைனாரிட்டியாக இல்லாம தலித்துகளாக பார்க்கப்படுறாங்க இவங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுன்னா, ஷெட்யூல் காஸ்டா இருக்கக்கூடிய நிறைய பேர் மைக்ரேட் ஆயிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து மைக்ரேஷன் சர்டிபிகேட், இவங்களுக்கு வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் வந்து கொடுங்கன்னு சொல்லல, அது வேற பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் அதுவும் கணக்கில் எடுத்துக்கல. ஓகே,
இப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்த கமிட்டி அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்கெல்லாம் தமிழ் பேசிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வெளியிருந்து வரவங்க. அதாவது அரசாங்கப்படி நீங்க தாழ்த்தப்பட்டவங்களும் கிடையாது, நீங்க எதுவும் கிடையாது. அதாவது அரசாங்கம் வந்து தாழ்த்தப்பட்டவங்க என்ற ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்ததுக்கு எதுக்கு என்ன காரணம்னா, அரை மனிதனாக இருந்தவனுக்கு ஒரு முழு மனிதனாக வாழக்கூடிய உரிமைகளை கொடுக்கறது தான் ரிசர்வேஷன், ஒதுக்கீடு என்பதோடைய ஒரு சுருக்கமான ஒரு இது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஒதுக்கீடு கிடைக்கல அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் உள்ளொதுக்கீடு போராடிட்டு இருக்கிறோம், நீங்க வந்து ஒதுக்கீடுக்காக போராடி இருக்கிறீங்க. அப்போ இங்க வந்து நீங்க அதனால இந்த அரசாங்கம் உங்களுக்கு உள்ளொதுக்கி ரிசர்வேஷன் கொடுக்கல அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஒரு அரை மனிதனாக பார்க்கப்படுகிறது, முழு மனிதனாக பார்க்கப்படுவது கிடையாது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நான் கடைசியாக ஒன்னே சொல்ல விரும்புறேன்னா, சாதி ஒளியும் மறுபடியும் கடைசியில் ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சு விட்டுறேன். நான் ஏதோ முதல் முறை பேசுறேன், சரிங்களா? அண்ணன் மீட்டிங் நிறைய முறை கூப்பிட்டுருக்காரு, நான் உழப்பிருக்கிறேன், இப்பயும் உழப்பிட்டு தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் சேர்த்து உழப்பிக்கிறேன். என்னன்னா, டாய்லெட் ஆர்கிடெக்சர், அதாவது நீங்க வாழக்கூடிய பில்டிங், இதனால வரைக்கும் நமக்கு சாதி எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பானா, பறையன் என்ற உடல், பள்ளன் என்ற உடல், சக்லின் என்ற உடல் ரீதியாக தான் சாதியை காட்டியிருப்பாங்க. மனசுக்குள்ள தான் சாதியை காட்டியிருப்பாங்க. மனசுக்குள்ள சாதின்றது என்னன்னா, அந்த ரோட்டுக்குள்ள நீ போகக்கூடாது, இந்த ரோட்டுக்குள்ள போகக்கூடாது, எப்பவுமே அது இது அவன் இவன். நான் என்ன சொல்றேன்னா, சாதி அங்க இல்லவே இல்லை, உன் கக்கூஸ்ல தான் இருந்திருக்கு இத்தனை நாளா. அதை கழுவுறதுக்காக வைக்கப்பட்டதுதான் சாதியே. அந்த எல்லா அடிமட்டத்தில் இருக்கிற சாதியை பார்த்துட்டீங்கன்னா, எல்லா சாதிக்குமே ஒருத்தனை மட்டும்தான் அவங்க உறவு கொண்டாடினாங்க. எல்லா சாதியும் பறையன் வந்து சொல்லிக்கலாம், பறையனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பறையன், பள்ளன், இந்த செருமன், இவங்களுக்கெல்லாம் புலையன், இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய அன்றாட உறவுகளில் ஏதோ ஒரு சமூகத்து கூட தான் உறவு வச்சிருந்தாங்க. ஆனா சக்லியன் எல்லா சமூகத்துக்கிட்டையும் போய் உறவு வச்சிருந்தான். என்ன உறவுன்னு, எல்லா சமூகத்துக்கும் இவன் தான் தாழ்த்தப்பட்டவன். இப்ப நாயர் வீட்டுக்கும் போய் கக்கூஸ் கழுவணும், இல்ல பன்னியர் வீட்டுக்கும் போய் கக்கூஸ் கழுவுறது பிரச்சனை இல்ல, சக்லியர் அங்க போறதே பெருசுங்க, அங்க போறதே முக்கியம் இவனுங்களுக்கு. அப்ப அதனால என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த டாய்லெட், இப்போ நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், இப்ப இருக்கிற மாடர்ன் சிட்டிஸ்ல மலம் கழிக்கிறது வெளியல்ல, வீடு கட்டியாச்சு, இப்ப வீட்டுக்குள்ள டாய்லெட் வந்துருச்சு, இப்ப பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்ல, நீங்க இப்ப இருக்கிற ஆர்கிடெக்சரை அது நம்மளால தான் பார்க்க முடியும், கக்கூஸ் கலவரங்களால தான். அப்படின்னா இந்த தொழில வந்து இந்த தொழில் இருந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் நல்லா தெரியும். இதே அன்னபூர்ணா ஹோட்டல், அதே தான் சொல்ல விரும்புறேன். இதே அன்னபூர்ணா ஹோட்டல்ல டாய்லெட் எங்க வச்சிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல வச்சிருப்பான். அப்புறம் டாய்லெட்டை கொண்டு போய் பாத்தீங்கன்னா யூரினல்ஸ் வச்சிருப்பான், ஆனா கக்கூஸ் போறதுக்கு வச்சிருக்க மாட்டான். இது மஸ்ஜித்லயும் ஃபாலோ பண்றாங்க. இதை தான் நான் சொல்றது, இஸ்லாமியர்கள் எப்படி சாதியை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இஸ்லாமியர்கள் தொழுவுற மஸ்ஜித் அங்க போய் பாருங்க, யூரினல்ஸ் வச்சிருப்பானுங்க, கழுவவே மாட்டானுங்க, அவ்வளவு நாத்தம் அடிக்கும் அவனுக்கு. அதுதான் சாதி. ஏன்னா அங்க ஒரு சக்கலி இருந்ததான கழுவி இருந்திருப்பான். அதே மாதிரி யூரினல்ஸும் மட்டும் இல்லாம ஒரு மஸ்ஜித்ல 10 யூரினல்ஸ் இருக்குன்னா 10 கக்கூஸ் போறது இருக்கும். அதுதான் மஸ்ஜித்துடைய நார்மல் டெண்டன்சி. ஆனா இப்ப என்ன பண்றான்னா, இவனும் இந்துக்கள் மாதிரி வரான். இந்துக்கள் மாதிரி இவனுடைய சட்டப்படி மஸ்ஜித்ல டாய்லெட் வைக்காம இருக்க முடியாது, ஏன்னா அவன் கழுவிட்டு தான் உள்ள போகணுன்றது ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் இருக்கிறனால அவனால முடியாது. ஆனா எப்படி இந்துக்களை மாறப்படுறான்னா, அந்த யூரினல்ஸ் மாத்திரம் வச்சுட்டு கக்கூஸ் போறதை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரான். அதுதான் சாதி, அவன் இருக்கிற சாதி. அதனால ஆர்கிடெக்சர்ல தான் சாதி இருந்திருக்கு, இத்தனை நாளாவும் இருந்திருக்கு, இன்னமும் சாதி ஆர்கிடெக்சர் தான் இருக்குது. இப்ப இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ல போய் பாருங்க, பெரிய பெரிய மாளிகை மாதிரி கட்டியிருப்பானுங்க. காலையில் நான் வந்து டெல்லியில, என்னுடைய துணைவியார் கற்பகம் வந்து டெல்லியில வாழ்றாங்க. அப்போ ஒரே கன்ஃபியூஷன், ஏன்னா திடீர்னு நம்ம சிட்டி லைஃப் போறோம். சிட்டி லைஃப் போகும்போது எப்படிரா கிராமங்கள்ல வந்து தோட்டி வேலை செய்யறோம் நமக்கு தெரிஞ்சிடும் கிளீனா. சிட்டியில வந்து வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் வச்சிருக்காங்களே, வீட்டுக்கு வெளியே வச்சிருக்காங்க, அது கூட ஓகே, நம்ம அதுக்கு பின்னாடி வருவோம். வீட்டுக்கு வெளியே வச்சிருக்காங்களே, எப்படி இதுல சாதி கண்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கக்கூஸ் கழுவுறன்னு தனியா வரான், கிச்சன் கழுவுறவன் தனியா வராங்க. 2 பேரும் ஒரே டைம் வர்றது கிடையாது. அதே சமயத்துல கக்கூஸ் கழுவுறவன் கிச்சனுக்குள்ள போனா அது இந்த கிச்சன்காரங்க வந்து சண்டை போடுறது. இப்ப தெரியுதுங்களா, சாதி வந்து டாய்லெட் கிடையாது, சாதி வந்து நம்ம தான். நம்மளை பார்த்து தான் இந்த சாதி கட்டமைப்பே வச்சிருக்கானுங்க. நம்ம என்னைக்கு அந்த டாய்லெட்ன்ற ஒரு இதை உடைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம இது வந்து பண்ணுவோம். இதைதான் 2 விதமாக நான் பிரிக்கப்பட்டு சொல்லுவேன், காந்தியன் விதமாகவும் அம்பேத்கர் விதமாகவும். அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா, டாய்லெட்டை உடைச்சாரு. அதாவது சஃபாய் கர்மச்சாரி அண்டோலன் என்ற ஒரு இயக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கக்கூசை வந்து எங்கெங்க ட்ரைலெட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் போய் உடைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அம்பேத்கரிசம். நான் சுருக்கமா சொல்றது. காந்திசம் என்னன்னா,
அப்படி டாய்லெட் இருக்கா, அதுக்கெல்லாம் தண்ணி பைப்பு கொடுத்து ரெஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சாதி கட்டமைப்பு அப்படியே இருக்கட்டும், அதை ரிஃபார்ம் பண்ணா போதுன்றது காந்தியிசம். அந்த சாதி கட்டமைப்பு உடைப்போன்றது அம்பேத்கரிசம். இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் சொல்லி கேட்டா, இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆக்சுவலா சாதி எப்படி நடைமுறையில் இருக்கு, சாதி எப்படி நமக்குள்ளேயும் சாதி நமக்குள்ள நம்ம சமூகங்கள்ல எப்படி சாதி கட்டமைப்புக்கப்பட்டிருக்கு, எப்படி நம்மள இத்தனை ஆண்டு காலமாக சாதி கட்டமைப்பு நம்ம மேல வச்சு நின்றுட்டு இருக்கிறானுங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கணுன்றதான் சொல்ல விரும்புறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இருக்கிறது குறைஞ்சபட்சம் ஆண்கள் தான் இருக்கிறோம், ஆண்கள் பெண்கள் இருக்கிறோம். அட்லீஸ்ட் இந்த போன மீட்டிங்ல பார்த்தப்போ நிறைய பெண்கள் வந்திருந்தீங்க. நம்ம என்னைக்கு நம்ம சமூகத்துல நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை வெளியே கொண்டு வரமோ அன்னைக்கு தான் நம்ம சமூகம் வெளியே வரும். நீங்க என்னைக்கு ஆண்கள் மட்டும் வெளியே வரமோ அன்னைக்கு சமூகம் வெளியே வரவே வராது. சரிங்களா? அதுவும் உண்மை. ஆனா இந்த மீட்டிங்ல நான் போன மீட்டிங்ல பார்த்தப்போ நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், படிப்பு சம்பந்தமா பாத்தீங்கன்னா, இப்போ புத்தகம் மதிவண்ணன் புத்தகம் வெளியிட்டு இருந்த, நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு புத்தகம் இருக்குன்னு சொன்னா தயவு செஞ்சு வாங்கி படிங்க. எவன் புத்தகத்தையும் நம்ம வாங்கி படிக்கிறோம், எவன் நியூஸ் பேப்பரையும் வாங்கி படிக்கிறோம், எவனுக்கும் ஓட்டு போடுறோம். இங்க நம்ம என்னத்தான் கேட்கறோம், ஒரு 20 ரூபா 30 ரூபா நம்ம சமூகத்துல ஏன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எங்கேயுமே நடக்கிறது இல்ல. நான் அட்லீஸ்ட் இங்க புத்தகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். புத்தகம் 15 ரூபாவா, அட்லீஸ்ட் 15 ரூபா கொடுத்தா புத்தகத்தை வாங்குங்க. வாங்கி அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுக்கு. நீங்க படிக்காட்டியும் பரவாயில்ல, வெய்யுங்களேன். நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு யாராவது ஒரு ஆர்கைவ் எடுத்து வைக்கட்டுமே. நீங்க படிக்கலையா 5 பேருக்கு கொடுங்க, என் சமூகத்தினுடைய வரலாறு இது அப்படின்னு சொல்லி கொடுங்க. நம்ம படிக்கலாம், வேற எவன் படிக்க போறான்? இதே கவுண்டர்னு எடுத்துக்கோங்க, இல்ல வேற நாயர்ஸோ நம்பூதிரிசோ இவங்களால எடுத்துக்கிட்டீங்கன்னா எவன் என்ன பண்ணாலும் ஒன்னா சேர்ந்துக்குவான். இப்ப தருமபுரி கலவரம் எடுத்துக்கங்க, இல்ல கிருஷ்ணவேணி எடுத்துக்கங்க. இப்போ கிருஷ்ணவேணி தாளையத்து பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணவேணி அடிக்கப்பட்ட பொழுது ஒரு லோக்கலா இருந்தவன் ஒருத்தன் அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனை சப்போர்ட் பண்றதுக்கு அரசாங்கமே போகுது. நம்ம சமூகத்தில் சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம சமூகமே வரமாட்டேங்குதுன்றதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நான் தெலுங்கு பேசுறவனா இருக்கலாம், கன்னடம் பேசுறவனா இருக்கலாம், தமிழ் பேசுறவனா இருக்கலாம், ஒண்டி வீரன், அந்த வேறுபாடுகள் இருக்கலாம் நமக்குள்ள. ஆனா அதெல்லாம் விடுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னா சேருவோம், அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களை பத்தி பேசுவோன்றது என்னுடைய முக்கியமான பணிவான. இப்ப நமக்குள்ள அதுதான் முக்கியம். இப்போ அதை சொல்லி முடிச்சு நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன். ஒழுங்கா முடிக்கலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.